அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிவா. இது மெட்டா ஸ்பெக்ட்ரா சேனல். நம்ம இப்போ லொக்கேஷன் வந்து மைசூர் பக்கத்தில் இருக்க லலிதா மஹால் பேலஸ். இது ஒரு ஹோட்டல் ஆகிட்டாங்க. இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது ஒரு நம்ம இந்தியாவோட வைஸ்ராயா இருந்தவங்களுக்கு வந்து இது வந்தாருன்னா அவர் இங்கே வந்தாருன்னா ஸ்டே பண்ணுறதுக்காக இந்த மைசூர் மகாராஜா வந்து இது ஒரு கெஸ்ட் ஹவுஸாக அவருக்கு பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வைஸ்ராய் தங்குவார். அதுக்கப்புறம் அவங்களோட மகாராஜாக்களோட ஸ்பெஷல் கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா இங்கே தான் வந்து தங்குவாங்க. இங்கே என்னென்னா நீங்கள் வந்து ஸ்டே பண்ணலான்னு நினச்சிங்கன்னா ஒரு மகாராஜா அரண்மனையில் நீங்கள் ஒரு ராஜா மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஸ்டே பண்ணுங்கள். நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இல்லை நீங்கள் ஜஸ்ட் ஒரு விசிட் தான் பண்ணாங்கன்னா பெர் ஹெட்டு 100 rupees பண்ணுவாங்க. நீங்கள் ஹவு many people வரீங்களோ பெர் ஹெட்டுக்குள்ளே பண்ணாங்கன்னா உள்ளார போய் ஒரு டீ சாப்பிட்லாம். ஸோ இந்த பில்டிங் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மூவி பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். இது மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் தமிழ், ஹிந்தி, கன்னடம் எல்லா மொழியிலையுமே வந்துருக்கு. அந்த பில்டிங்கை நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா இதோட ஆர்கிடெக்சர் தான் இதோட ஸ்பெஷல். இது ஒன் ஆஃப் த இந்தியாஸ் மோஸ்ட் ஸ்டன்னிங் ஆர்கிடெக்சர் ஒண்டர்ஸ்ன்னு கூட அதை சொல்லலாம். அப்படி ஒரு சிறப்பான பில்டிங். சரி வாங்க, அடுத்து நம்ம உள்ளார போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் தான் ஒரு கிங், உங்கள் பேலஸ் உள்ளார என்ட்ரு ஆகிறீங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு உள்ளார இந்த பேலஸ் உள்ளார வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மெய் இழுத்துரும். ஸோ வழக்கமாக நம்ம நிறைய மூவிஸில் பார்த்து ரசித்து இந்த பேலஸை நேரில் பார்க்கச்சு அப்படி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் மைண்டு உள்ளார. ஸோ நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் முத்து படம், நம்ம பிரபுதேவா ஒரு காதலன், ஜோடி படத்தில் சிம்ரன்னு டாப் ஸ்டார் அவங்க ஒரு சாங் கூட வரும் இந்த இடத்துல, இந்த லொக்கேஷனில். ப்ளஸ் அந்த ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி, அந்த படம் ஃபுல்லாகவே இதுக்குள்ளே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அது அந்த குரு சிஷன்லாம். தலைவர் சூப்பர் ஸ்டார் ஜமீன்தாராக நடிச்சிருப்பாருங்க. அந்த பின்னால் போர்ஷன் முத்துவில், அதோட போர்ஷன் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம உலகநாயகன் அவரோட மீண்டும் கோகிலா அப்படிங்கிற படத்தில் இந்த ராதா ராதா நீங்கன்னு ஒரு சாங் வரும்ல, அது ஃபஸ்ட் பார்ட்டு ஃபுல்லாக பிருந்தாவன் கார்டனில் இருக்கும், அங்கேயே மைசூர் பக்கத்தில் இருக்கிறது. அப்போ செகண்ட் பார்ட்டு ஃபுல்லாக இங்கே. இது அப்புறம் அந்த காதலன் இருக்கு இல்லையா, பிரபுதேவா படம், அதில் அந்த கவர்னர் மாளிகை வர பில்டிங்கு இந்த லலிதா பேலஸ் தான். ஃபுல்லாக அங்கே தான் எடுத்துருப்பாங்க இந்த சீன் அங்கெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம பிரசாந்த் சிம்ரான் வச்சுருப்பாங்க இல்லையா, ஜோடின்னு ஒரு படம், பிரவீன்காந்த் டைரக்ட் பண்ணியிருப்பார் அந்த படம், வெள்ளி மலரேன்னு அந்த சாங் கொஞ்சம் போர்ஷன் இங்கே தான் எடுத்துருப்பாங்க. நிறைய பண்ணியிருப்பாங்க. இது வந்து அந்த ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி, இந்த கேஜிஎஃப் சாப்டர் 2-1 அங்கே. ஸோ நம்ம அரண்மனை வர நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். இந்த ஆர்கிடெக்சரோட ஸ்டைல் பார்த்திங்கன்னா இட்டாலியன் ஸ்டைலு. இந்த மார்பிள் ஸ்டெப்ஸு, இந்த பெல்ஜியம் சான்லியர்ஸு, பால்ரூம் கூட இருக்கும் பாருங்கள், சூப்பராக அழைச்சி வச்சுருப்பாங்க. அந்த டான்ஸு சில சாங்லாம் கூட அங்கே தான் பண்ணியிருப்பாங்க. அந்த பிரியமான சாங்கு நம்ம தளபதியோடது. ஸோ இந்த ஸ்டெப்ஸு பாருங்கள், இந்த பிரியமானவில் ஜூலை மாதத்தில்னு ஒரு சாங் வரும் இல்லையா, அது இந்த மேட்டுக்குடியில் ஒரு சாங்கு, அது பையாவில் கூட லாஸ்ட்டாக கொஞ்சம் இறங்கி வர மாதிரி, அந்த மாதிரி சீன்லாம் அந்த இடத்துல தான் எடுத்துப்பாங்க. லிங்காவில் கூட இறங்கி வர மாதிரி ஒரு சீன் இருக்கும் இந்த இடம். முத்து படத்தில் ஃபுல்லாக சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு மேனாண்டு வெளில வந்துடுவார் இல்லையா, அந்த சீனு லாஸ்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் இது இந்த பிரியமானவில் ஜூலை மாதத்தில் இருக்கு இல்லையா, அந்த சாங், அந்த படியில் இறங்கி வர மாதிரி அந்த டான்ஸு. இது அந்த லிங்கா படத்தில் அந்த சீன் இதில் வரும்.
இது வந்து மேட்டுக்குடியில் இந்த பூந்தென்றல் காற்று அப்படின்னு ஒரு சாங் வரும்ல, அது அந்த சாங். இந்த இது பையா படத்தில் வர்றது லாஸ்ட்டாக அந்த சீன் இறங்கி வருவார் லாஸ்ட்டு பாட்டில். தமன்னா பண்ணியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் கடைசியாக முடிய போகிற டைமில் ஒரு சாங் வரும்ல, அந்த சீனில் அது வரும். அதாவது இந்த மைசூர் மகாராஜா பற்றி சொல்லணும்னா, மனுஷன் அவர் மட்டும் மகாராஜாவானுங்கிறத மைசூர் பேலஸ் கட்டிட்டாங்க. இல்லை, அவர் பார்க்க வரவங்க கெஸ்ட்டுக்கும் மகாராஜா ஃபீல் கொடுக்கணுங்கிறதுக்காகவே ஒரு பேலஸை அழைச்சி வச்சுருக்காரு பாருங்க. அதை நினச்சி தான் அந்த ராஜா மேலே நமக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதையே வருது. ஒரு கெஸ்ட்டுக்கு ஒரு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். நம்ம மட்டும் ராஜா வந்தால் போகாது, நம்மளை பார்க்க வரவங்களையும் ஒரு கிங்காக ஃபீல் பண்ண வைக்கணும்னு இழைச்சிருக்கார் பாருங்கள். அதில் தான் தலைவர் நிற்கிறாருங்க. 1921 அந்த காலகட்டத்தில் தான் மைசூர் மகாராஜா இருந்த 4th கிருஷ்ணராஜ உடையார் அவர் காலகட்டத்தில் தான் இந்த பேலஸு பில்ட் பண்ணியிருக்கார். அந்த டைமில் இந்த மைசூர் பேலஸில் ஒர்க் பண்ண ஒரு பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் E.W. ஃபெச்லி அப்படிங்கிறவர் தான் இதை டிசைன் பண்ணியிருக்கார் ஃபுல் அண்ட் ஃபுல். அவரோட மேற்பார்வையிலே தான் இந்த ஃபுல் பேலஸும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க டீமு இந்த ஒர்க்கிங் ஸ்டைல்லாம் பார்த்தா நமக்கு பயங்கர பிரமிப்பாக இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி திங் இழைச்சிருப்பாங்க அப்படி. ஸோ இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பிரியமானவர்கள் ஒரு சாங் ஒரு பிட்டு இந்த இடத்துல வரும். இதுவும் நம்ம தளபதி பண்ண பிரியமானவளேன்னு ஒரு படம் வரும் இல்லையா, அதே சாங் தான். ஆல்ரெடி ஒரு சொன்னோம் இல்லையா, அதே சாங்கில் இது இந்த லொக்கேஷனில் கொஞ்சம் அந்த சாங் எடுத்துருப்பாங்க. இது ஜூலை மாதத்தில் சாங் வரும் இல்லையா, அது அந்த சீன் இங்கே தான் எடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேலஸை விசிட் பண்ணணுன்னு விரும்புனீங்கன்னா மார்னிங் வந்துடுங்க, அல்லது கொஞ்சம் ஈவினிங் வந்துடுங்க. ஏன்னா அந்த ஆஃப்டர்நூன் டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சம்மர் டைம்னால் கொஞ்சம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ அதுதான் காலையில் ஒரு 9:30 அந்த வந்தீங்கன்னா 10 o'clock ஓப்பன் ஆகிடும். ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளார வந்துடலாம். ஸோ இது இந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேலஸோட பேக் சைடு தான் இது. இந்த குரு சிஷ்யன் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், தலைவர் சூப்பர் ஸ்டார் அது. அதில் அந்த ஒரு சீதா ஒரு சாங் வரும், உத்தம புத்திரி நானுன்னு ஒரு சாங் வரும் இல்லையா, அது மேஜர் போர்ஷன் இந்த பேக் சைடில் தான் எடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டு தான் கொஞ்சம் கிளம்பி போகிற மாதிரி இருக்கிறது தான் ஃப்ரண்ட் சைடுக்கு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குது பாருங்கள், இங்கே ஃபுல்லாக அந்த மேஜர் போர்ஷன் இந்த இடத்துல தான் எடுத்துருப்பாங்க. உத்தம புத்திரி நான் ஒரு சாங் வரும்ல, இந்த லொக்கேஷன். ஸோ இந்த பேலஸை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மகாராஜா இருக்கார் இல்லையா, அவர் விருந்தோம்பல் அப்படிங்கிற விஷயத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காருங்கிறது எவ்வளோ நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமோ, அதே மாதிரி இந்த கட்டிடக்கலை அப்படிங்கிற விஷயத்தில் எவ்வளோ ஆர்வம் கொண்டிருக்காருன்னு பார்க்கச்சே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஸோ இந்த கலை ரசிகர்களுக்கு தான் தெரியும் விருந்தோம்பல் எவ்வளோ முக்கியங்கிறதும் கலை எவ்வளோ முக்கியங்கிறதும் அந்த ராஜாக்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கச்சே நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அந்த ராஜாக்களை நினச்சி. ஸோ நம்ம இந்த பேலஸ் விசிட்டோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ மை டியர், இது உங்கள் சேனல் மெட்டா ஸ்பெக்ட்ரா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.